ஒரு வீடு வாங்கலான்ற சிந்தனை வரும், ஒரு வீடு மாற்றலாம், வாடகை வீட்டில் இருக்கும், சரி இந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டில் மாற்றலாம், இல்லை அதுக்கான சூழ்நிலை அமையும். அது சூழ்நிலையே கூப்பிட்டு சொல்லுவாங்க, எங்கள் சொந்தக்காரங்க வர போகிறாங்க நீங்கள் மாற்றிக்கிங்க, இல்லை எங்கள் கெஸ்ட்டு வர போகிறாங்க மாற்றிக்கிங்க, இல்லை நீங்களாம் மாறிடுங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு வீடை மாற்றக்கூடிய ஒரு முக்கியம், அது மாறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம், நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது. இல்லை ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ ஒரு போர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, உள்ளே ஒரு ரெனோவேஷன் பண்ணுறீங்க, ஒரு பெயிண்டிங் பண்ணுறீங்க, அது கூட போதும். அதெல்லாம் யோசிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்குது. அப்போ இந்த மாதத்துலேருந்து என்ன ஆகும், தொழிலில் முன்னேற்றங்கள் வருமானா முன்னேற்றங்கள் வரும். ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, ஆஃபீஸ் எதாவது மாற்றுற மாதிரி இருக்குன்னா மாற்றிக்கிங்க. இல்லை சார் ஆஃபீஸ்லாம் மாற்ற முடியாது அப்படின்னா நீங்கள் உட்கார்ற டேரக்ஷனை மாற்றி உட்காருங்க. பெருசாலாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு டேபிளை மாற்றி போடுங்க, உட்காந்து பார்க்கக்கூடிய வேலையை மாற்றி உட்காந்து பாருங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், நிறைய கடகராசி என்பவர்களுக்கு ஒரு ஏமாற்றம்,